அம்மா ஒரு வழியா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சுங்க. இதுல எவ்வளோ கிழங்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. இருக்குங்க, ஆனா சின்னதா இருக்குங்க. அச்சோ, இங்க பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு குட்டியூண்டு இருக்குங்க. ஆஹா, ஏமாத்திருச்சுங்க, நல்லா ஏமாத்திருச்சுங்க. என்னையா சீசன் இல்லையோன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் பார்ட் 1ல் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து 6 மந்த் வரைக்கும் அறுவடை பண்ணலாம், 1 இயர் வரைக்கும் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஏக்கர் கணக்கில் விளைய வச்சுருக்காங்க. அவங்க சொன்னது என்னென்னா மினிமம் 4 மந்த்து, மேக்ஸிமம் 6 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்கங்க அறுவடை பண்ணுற டைம். இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஆச்சு. டேஸ்ட் பண்ணலாம் கழுவிட்டு. எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் நான் வந்து பறித்தேன். ஏன்னா அந்த இலையெல்லாம் பழுத்து காஞ்சுதுனாவே விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 3-4 மாதம் 3 மாதம் தான் அதோட விளைச்சல் டைம். 4 மாதம் ஆயிடுச்சு. சரி, எப்படியும் கண்டிப்பாக கிழங்கு ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதைய பிடுங்கி எடுத்தேன். இந்த அளவுக்கு தான் ஆயிருக்கு. ஆர்கானிக்காக பச்சையாக சாப்பிட்லாம். ஓகே, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோதான் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஆர்கானிக். சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உரம் யூரியா இல்லாமல் எதையுமே விளைய வைக்க முடியாது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான நிதர்சனம். உண்மை அதுதான். ஏன்னா இப்போ வந்து நிறைய நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது. கெமிக்கல் உரம் யூரியா போட்டால் தான் அந்த நோய் தாக்குதல் கட்டுப்படுது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற நிதர்சனம். அதில் நம்ம இந்த டெரஸ் கார்டனில் ஆர்கானிக்காக வளர்த்துறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு மருந்து எதுவுமே இல்லாமல், இது வரைக்கும் என்னோட இங்கே டெரஸ் கார்டனுக்கு மருந்து எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக்காக வளர்த்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆர்கானிக் எத்தனை ஆர்கானிக்குன்னு. ஆர்கானிக்கோட வேல்யூ எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆர்கானிக்காக ஒரு பொருளை விளைஞ்சு எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.